வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயல். ஸோ நீட் 2025 எக்ஸாமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. அண்ட் நீட் 2025ஓட கட் ஆஃப் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் எப்படி அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours 2 o'clockலேருந்து 5 o'clock வரலையும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours வந்துட்டு ஃபுல்லாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் வந்துட்டு 15 minutes வந்துட்டு சைன் வாங்கிறதுக்கும் அண்ட் ஹால் டிக்கெட் செக் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜருக்காக 15 minutes வந்துட்டு எடுத்துக்கிட்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பேப்பரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாகவும் படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் எடுத்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போது 15 minutes போயிடுச்சு அப்படின்னா 2 hours 45 minutes தான் கிடைச்ச மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இருக்கிறதுலே வந்துட்டு ஃபிசிக்ஸ் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி அப்படின்னா டோட்டலாக ஃபிசிக்ஸில் 45 questions. ஸோ இதில் 40 questions பற்றி பார்த்தீங்கன்னா கால்குலேஷனுக்காகவே யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு டைம் எடுத்துருந்துருக்கும். அண்ட் இது இல்லாமல் பயாலஜிலையும் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. என்சிஆர்டிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஆனாலுமே நிறைய கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதை யோசித்து எழுத வேண்டியது அப்படின்றதுனால டைம் வந்துட்டு ரொம்பவே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும்? ஸோ இதனால் வந்துட்டு நிறைய டைம் கன்சியூம் எடுத்திருக்கும். அண்ட் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கான்ட்ராடிக்டாக இருந்திருக்கலாம். ஸோ இதனால் வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு இந்த வருஷம் வந்து குறையறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மூலயமா வந்துட்டு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் குறையும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இருந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற போஸ்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும்.